வணக்கம். உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட அபிமானிகளே மற்றும் யூடியூப் நேயர்களே, இந்த பிரம்ம முகூர்த்த அதிகாலை நேரத்தில் நாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மாதா, பிதா, குரு, தெய்வம் அருளாலும் பஞ்சபூதங்களின் ஆசியுடனும் நவக்கோள்களின் துணையுடனும் உங்களுக்கு எம்மால் முடிந்த சிறிய வழிகாட்டி வலை 7 தேடல்களில் 228வது பகுதியில் இந்த நல்ல நாளில் உங்கள் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அனுதினமும் பிரபஞ்சத்தில் நித்தியமாக தன்னிச்சையாக நடக்கும் உதயம், அஸ்தமனம், பகல், இரவு அனைத்தும் எவருடைய கட்டுப்பாடில் இல்லாமல் தன்னிச்சையாக நிகழ்கிறது. அது போலவே அறிவுள்ள மனித வாழ்க்கையில் அனுதினமும் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் அடிப்படை அவரவர்களே, பிறர் கிடையாது. அனுதினமும் யாருக்காகவும் எதுவும் காத்திருப்பது கிடையாது. பூமியின் சுழற்சியும் சூரியனின் உதயமும் சூரியனின் அஸ்தமனமும் சந்திரனுடைய அனைத்து நவகோள்களின் சஞ்சாரங்களும், எனவே எதுவும் நிகழவும் நிற்கவும் போவதில்லை என்ற அடிப்படை தத்துவ உண்மையை உணர்ந்தால் நீங்கள் யார் என்ற உண்மையை நீங்களே அறிந்து கொள்வீர்கள். ஆன்மீகமும் ஜோதிடமும் விஞ்ஞானமும் என்ற ஒரு சிறு சிந்தனையில் நீங்கள் யார் என்பதை நீங்கள் உணர்ந்தால் உங்களுள் இருந்து இயக்கும் இயக்கம் யார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நமக்கு நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் காரணம் அவரவர்களுக்கு புரியும். எனவே உங்களில் உள்ளே இருந்து உங்களை இயக்கும் சக்தி, நீங்கள் பிரபஞ்சத்தில் ஜனனமான பொழுது உங்களுடைய இரத்த ஓட்டமும் சுவாசமும் ஆரம்பித்த நேரத்திலிருந்து இன்று வரை தாய்மை என சொல்லக்கூடிய தாயின் இரத்தமே சதையுமே உங்களை இயக்கி கொண்டுள்ளது. அந்த இயக்கத்திற்கு மூல காரணமான சூரியன் முதற்கொண்டு அனைத்து கோள்களும் காரகம் வகுக்கின்றன. நீங்கள் இந்த ஆய்வின் ஒரு தேடல்களில் முடிவில் நாம் விழிப்புணர்வுடன் உண்மையை உணர்ந்தால் அவர்கள் அனுதினமும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கான காரணங்கள் புரியும். எனவே அவரவர்களே மனசாட்சியே அவரவர்களுக்கு கடவுள் அல்லது நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஆகும். உண்மையை உணர்தலும் உண்மை உணர்தலும் நீங்கள் யார், இந்த பிரபஞ்சத்தின் நோக்கம் என்ன, இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எதை சுட்டி காட்டுகிறது, பிரபஞ்சத்தில் இருக்கும் வரை நீங்கள் எதனை கடைபிடிக்க வேண்டும் என்ற பல உண்மைகள் உங்களுக்கு உணர்த்தும். வழிகாட்டியாக அடுத்தவர்கள் கூறக்கூடிய எந்த அறிவுரையும் அவரவர்களுக்கு ஒரு திகட்டலாகவும் வேறுபாடாகவும் மறுக்கக்கூடிய ஒரு மனநிலையிலேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அனைவருமே சூழ்நிலையின் கைதிகள். இதில் அனைத்து வலைகளிலும் நாம் மாட்டிக்கொண்டு இந்த மனித பிரபஞ்ச வாழ்க்கையை சிரமப்படுத்தி கொள்கிறோம் என்பதே உண்மை. எந்த வலைகளிலும் சிக்காமல் அனைவரும் அவரவர்களை அறிந்தால் அவரவர்களுடைய கர்மா என கூறக்கூடிய இந்த பிரபஞ்சத்தின் நோக்கம் புரிந்து பிரபஞ்ச வழிகாட்டிகளாக அவரவர்களை தீர்மானித்து அவரவர்களுடைய கெட்ட நல்ல வழிகளில் இந்த பிரபஞ்சத்தில் அனுதினமும்
தோன்றி மறையும் அனைத்து நவக்கோள்களின் உத்வேகத்தினால் ஏதோ ஒன்றை தேடுதலில் காலங்கள் பொருளும் காலமும் நேரமும் விரயமாகி கொண்டே அனுதினமும் பகலும் இரவும் மாறி மாறி வருவது போல் துன்பமும் இன்பமும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை புரிந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு இந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய உண்மைத்தன்மை புரியும். நீங்கள் யார் என்பதை உங்களை நீங்களே கேட்டு உங்களுள் இருந்து இயக்கும் இயக்கமே அடிப்படை காரணம். அம்மன் அப்பையான் அம்மையப்பனாகவும் அர்த்தநாரீஸ்வரராகவும் தாய் தந்தையாகவும் உங்களை இயக்கும் இயக்கமே உங்களுடைய உண்மையான முகம் ஆகும். ஆன்மீகமும் பரிகாரங்களும் வியாபார நோக்கங்களாக கூறப்பட்டவன. எனவே உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அவை காலக்கிரமத்தில் அனுதினமும் அவரவர்களுக்கு கிடைக்கும். அதுவே விதி என அனைவராலும் கூறப்படுகிறது. உங்களுடைய விதியை உங்கள் மதியால் ஓரளவிற்குத்தான் அதை செம்மைப்படுத்த முடியுமே ஒழிய உங்களுடைய கர்மா விதியை எவராலும் மாற்றி அமைக்க முடியாது. எனவே உண்மை பொய் அசல் போலி ஆன்மீகம் பரிகாரம் இவற்றை உணர்ந்தால் உங்களை நீங்களே வழிநடத்தி கொள்ள முடியும். அடுத்தவர்களோ ஒரு மற்ற உபகரணங்களோ உங்களை வழிநடத்த முடியாது. எனவே அவரவர்களுடைய உண்மை ஸ்வரூபத்தை உணர்தல். இதனையே நம்மளுடைய முன்னோர்கள் அல்லது மூத்தவர்கள் ஞானிகள் வழிகாட்டி கொண்டு சென்று உண்டார்கள். எனவே அவரவர்கள் காட்டிய வழியில் நாமும் சென்று அவர்கள் அறியவே துறவறம் மற்றும் தியானம் மற்றும் பல வழிகளை அவர்கள் எடுத்து அவர்களை அறிந்து நமக்கு விட்டு சென்று உள்ளதன் சிறு பகுதிகளாக நம்மளை சீர்திருத்தி கொண்டு உள்ளன என்ற உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே இந்த நோக்கம் வழிகாட்டி என்னவெனில், யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்களை இப்பிரபஞ்சம் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் எம்மால் அறிந்த சில வழிகாட்டல்களை அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் தொடர்ந்து எம்மை பின்பற்றும் அனைத்து ஜோதிட மற்றும் ஆன்மீக பிரபஞ்சத்தின் உலகில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் தேடல்களில் எம்மை போல் தடைகளும் தேக்கங்களும் தாமதங்களும் விரயங்களும் தோல்விகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டுள்ள அடுத்தவர்களால் தவறாக வழிகாட்டப்பட்டோ மூல காரணத்தை அறிந்து நீங்கள் உங்களை நீங்களே சீர்திருத்தி கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளீர்கள் என்பதையும் மீண்டும் மீண்டும் தெரியப்படுத்தி கொண்டு எம்மால் முடிந்த சிறு உதவியை அனைவரும் இப்பிரபஞ்சத்தில் தோன்றியதனுடைய பலனை அடைந்தே ஆக வேண்டும். உம்மால் முடிந்த நீங்கள் பெற்ற சில அனுபவங்களை மற்றவர்களுக்கு விட்டு செல்வதன் மூலம் உங்களுடைய கர்மாவின் பாவ புண்ணிய கணக்கை ஓரளவுக்கு சமன்படுத்தி எதிர்காலத்தை செம்மைப்படுத்தி கொள்ளவும். நன்றி, வணக்கம். தொடரும்.